அண்மைச் செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு நாளை ஒரு நாள் ராமேஸ்வரம் வருவதை தவிர்க்க சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு நாளை ஒரு நாள் ராமேஸ்வரம் வருவதை தவிர்க்க சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கின்றனர். நாளை பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்திற்கு வருகை தரவுள்ள நிலையில் ராமேஸ்வரம் பயணத்தை நாளை தவிர்க்குமாறு சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். பிரதமர் வருகை காரணமாக பாதுகாப்பு வளையத்திற்குள் ராமேஸ்வரம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது ராமேஸ்வர செய்தியாளர் சேதுகுமரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சேதுகுமரன், சொல்லுங்க, பிரதமர் வருகையொட்டி என்னென்ன கட்டுப்பாடுகள் மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா மகாலட்சுமி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள மண்டபம் பாமனை இணைக்கக்கூடிய கடல்வழி ரயில்வே புதிய பாலத்தை நாளை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகை தெரிவித்தார். அவர் ரோடு சாலை பாலத்தை வழியாக நின்று ரயில் சேவையும் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். அதன் பிறகு நாளை நவமி என்றதால், ராமநவமி என்றதால் கோயிலுக்கு இருந்து அங்கு வழிபாடு செய்யவும் உள்ளார். அதனால் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோயிலுக்குள் பொதுமக்கள் பொது தரிசனத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் தீவு முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போட்டு பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீஸ் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஆங்காங்கே நிறுத்தி வாகன சோதனைகள் மற்றும் வழித்தடங்கள் மாற்றுப்பாதைகள் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக காலை 11 மணிக்கு பிரதமர் மோடி வருகை மண்டபத்தில் ஹெலிகாப்டர் மூலம் இறங்குவதால் அந்த ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வரும் வாகனங்களை ராமநாதபுரத்தை தடுத்து நிறுத்தி 11 மணியிலிருந்து 3 வரை வாகனம் உள்ளே வர தடை செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்திலிருந்து வெளியூர் செல்லும் வாகனங்களும் தடை செய்யப்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு படைகள் போலீசார் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி ஏற்பட்டது. இது மட்டுமல்லாமல் எஸ்பிஜி கமாண்டோ படைகள் கோயில் மற்றும் விழா நடக்கும் மேல பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றார். குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சேதுகுமரன்.